ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடல் ஸ்விஃப்ட் டிசைரு. இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆயில் நான் வந்து ட்ரைன் பண்ணி விட்றேன். இது ஆயில் கழட்டுற போல்ட்டு. ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிருச்சு. நான் ஆயில் ட்ரெயின் போல்ட்டை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டைட் வைக்கணும். ஓவராக டைட் வச்சோம்னா கட் ஆயிரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் எலன்கி வந்து ஸ்லிப் ஆகும். இப்போ ஆயில் ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆயில் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நியூ ஆயில் ஃபில்டர் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன் வண்டியில். நம்ம ஃபில்ட்ரு கரெக்டாக சீட்டிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டரோட கேப் வந்து லாக் ஆகாது. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வர ஓரிங்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் அந்த கேப்பில் ஓரிங் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றுறதுக்கான கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணுறேன். இதுக்கு நான் இப்போ கேஸ்ட்ரால் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லிட்ரு, 3.5 லிட்ரு பிடிக்கும். இப்போ நான் ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டரோட ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏர் ஃபில்டர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வண்டியில் இருக்கிற ஏர் ஃபில்டர் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள இன்னர் சைடு பாருங்கள் எந்தளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நியூ ஏர் ஃபில்டர் இந்த வண்டிக்கு நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஏர் ஃபில்டர் வண்டியில் ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் நியூ ஏர் ஃபில்டர் வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃபில்டரும் இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏசி ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஏசி ஃபில்டர் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதில் ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுக்கும்போது அந்த ஏசி ஃபில்டருக்கான லாக் வந்து ஓப்பன் ஆகிரும். நான் அந்த பழைய ஏசி ஃபில்டர் நான் வெளியே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நியூ ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நியூ ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வண்டியோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.